இந்த சிக்னலை நீங்களும் சிக்னல்ல பார்த்துருக்கீங்களா? அந்த சிக்னல்ல பார்க்கும்போது அதில் ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த சிக்னலை பார்த்து நீங்கள் என்ன சிக்னல் ஃபாலோ பண்ணுன்றத சிக்னல் பற்றின கேள்வியாக நான் சிக்னல் வச்சு கேட்க போகிறேன். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அந்த பதில் கேட்கும்போது. ஓகே, இப்போ அதில் ரெட் கலர் லைட் எரியும் போது என்ன செய்யணும்? போகக்கூடாது. ரெட் போட்டா என்ன செய்யணும்? அதை மீறி போகக்கூடாதுங்க. ரெட் போட்டா என்னன்னே செய்யணும்? மீறி போகக்கூடாது. ஸ்டாப். ஓகே, ரெட் போட்டா நிக்கணும். ஒரே வார்த்தை. இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? ரெட் போட்டா நிக்கணுமா இல்லையா? ரெட் போட்டா நிக்கணுமா இல்லையா? நிக்கணும். இது கரெக்ட் தானே? அப்ப நல்லா கை தட்டலாம். அவருக்கு ரெட் போட்டா நிக்கணும். ஓகே, நல்ல பதில் சொன்னாங்க. சாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இது. ரெட்டு போட்டால் நிற்கணும், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களை வாழ்த்தி நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, கொண்டாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த சீரியஸாக உட்காந்துருக்காரு பாருங்க. நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே இல்லைன்னு எந்திரிங்க. எது? ஆமாம், நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சீரியஸாக இது பொண்டாட்டி நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? நல்லா ஜாலியாக இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி. 3 கலர் அப்படின்னு சொன்னாங்க, ரெட்டுக்கு நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. கிரீன் போட்டால் என்ன செய்யணும்? பச்சை. போகணுமா? 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 இந்த ஊர்லேயும் போக தான் செய்யணுமா? உங்கள் ஊர்லேயும் போக தான் செய்வாங்களா? எல்லா ஊர்லேயும் போக தான் செய்வாங்களா? எப்படி சார் இவ்வளோ அழகாக சீரியஸாக இருந்தால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அவருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வாங்க. குயிக்கா ஸ்பீடாக ஒரு கிஃப்ட்டு, பறந்து வரட்டும் ஒரு கிஃப்ட்டு. கிரீன் போட்டால் போகணுன்ற ஒரு மிகப்பெரிய பதிலை சரியாக சொன்ன அவரை பாராட்டி நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோம். மைக்கை வாங்கிட்டு வந்துருங்க. மைக் இல்லை, கிஃப்ட்டு. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ யார் கேட்கலாம்? என்னை கேட்கலே, நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது தெரியுது. நான் முன்னாடி தான்டா உட்காந்துருந்தேன் அப்படின்னு. ஓகே, மொத்தம் எத்தனை கலர் சொன்னாங்க? 3 கலர். என்னென்ன கலருக்கு பதில் கேட்டோம்? சிவப்பு, பச்சை. மஞ்சள் போட்டால் என்ன செய்யணும்? கவனிக்கணும் சார். மற்ற ரெண்டையும் கவனிக்க தேவையில்லை, கிளாப் பண்ணலாம். மஞ்சளை கவனிக்கணும்னா சிகப்பையும் பச்சையும் கவனிக்க கூடாதா? இல்லை, இதை பார்த்தா தெரியும். மஞ்சளுக்கு கவனிச்சாவே அடுத்து மாறும்போது தெரிஞ்சு போயிடும் சார். ஓகே, மஞ்சள் போட்டால் என்ன செய்யணும்? அதான் கேள்வி. இருங்க, அவருக்கு தான் கேள்வி. அவர் சொல்ல முடியலன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்குறேன். மஞ்சள் போட்டால் என்ன செய்யணும்? அதான் சார் கவனி சார். அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது கவனிக்கணும் சார். அடுத்து என்னது நடக்க போகுதுன்னு கவனிக்கணும். ஆமாம் சார். பச்சைக்கு போகணும் தானே சொன்னீங்க? ஒரே ஆன்சர். ரெட்டுக்கு நிற்கணும்னு தானே சொன்னீங்க? மஞ்சளுக்கு குழப்பம் வந்துருச்சு. கவனி சார். அதான் கவனிதான் சார். கவனிக்கணும். ஆமாம் சார். ஓகே, கொண்டாங்க. இந்த அவர் ஏதோ சொல்ல வர்றாரு நாட்டுக்கு. கையெல்லாம் சுற்றி காமிச்சிங்களே. டைம் கீப் அப் பண்ணணும். மஞ்சள் போட்டால் டைம் கீப் அப் பண்ணணும். லேட்டாக போயிட்டு இருந்தீங்க, இனிமேல் சீக்கிரம் வரணும். ஆமாம் ஆமாம். ஓகே, வாழ்த்துக்கள். இனிமேல் லேட்டாக போகக்கூடாதுங்க. ஆஃபீஸ்க்கு, கடைக்கெல்லாம் லேட்டாக போகக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி கேட்பமா? டயர்டாக இருக்கணுமா? தயாராக இருக்கணும். ஓகே, எதுக்கு தயாராக இருக்கணும்? சிக்னல் முடிய போது நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கணும். சிக்னல் முடி கண்டக்டர் வருவார். புரியல சார். தயாராக இருக்கணும்ன்றது எதுக்குங்க தயாராக இருக்கணும்? நம்ம கொண்டு கிளம்புறது தயாராக இருக்கணும். ஓ, கிளம்புவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சரின்னு சொல்றவங்களாம் கைதட்டுங்க பார்ப்போம். புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டலாம். அவருக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மிக 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 சூப்பரான, சரியான, கரெக்டான பதில் இல்லை. அடுத்த சிக்னல் போடவா? சக போறதுக்கு முன்னாடி பச்சை வருமா? இந்தாங்க, பேசுங்க. ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அதுக்கு why this கோவம்? why angry? ப்ளீஸ். பச்சை முடிய போகுதுங்கிறத நமக்கு காஷன் அவ்வளோதான். பச்சை முடிஞ்சிடும். கொஞ்சம் அந்த மைக்கு சவுண்டை குறைங்க. விசில். பச்சை வந்து முடிய போகுது, சிகப்பு வரப்போகிறத நம்ம பச்சை முடிய போகிறது, சிகப்பு வரப்போகிறது என்பதை சொல்வதற்காக மஞ்சள் லைட்டு போடுறாங்க. எத்தனை பேர் இது சரின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. கரெக்ட் தான் சார். அது கரெக்டு தான் சார். ஓகே,
நல்லா கைத்தட்டலாம். 5 வினாடிகள் சிகப்பு வர்றதுக்கு 5 வினாடிகளுக்கு முன்பதாக மஞ்சள் லைட் போடுவாங்க. எதுக்கு இந்த சிக்னல் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் பாடம் நடத்துறதா ஃபாலோ பண்ணணுமா? ஓகே. நீங்கள்லாம் வந்துட்டு இருசக்கர வாகன துறையில் இருக்கிறனால நம்முடைய பயணம் முழுவதுமே ரோட்டை சார்ந்து தான் இருக்குது. அப்போ சாலைகளில் என்ன விதி இருக்குது, அந்த விதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே தெரியாமல் தான் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். மஞ்சள் லைட்டு போடும் பொழுது உங்கள் வாகனத்தின் வேகத்தை குறைத்து நிறுத்துவதற்கு தயாராகணும். அதான் அவர் சொன்ன பதில். ரெட் வர்றதுக்கு 5 வினாடிகளுக்கு முன்பதாக மஞ்சள் விளக்கு போடுவாங்க. எதுக்கு அந்த 5 வினாடி கேப்பு? கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் கொடுத்துருவேன். அது வருமோ வராதோன்னு நீங்கள் குழப்பத்திலே உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகே, என்ன பதில் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள்லாம் வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக 70 80 போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கிட் ஆகும். முன்னாடி போகிறவங்க மேலே முட்டிடுவோம். வண்டி ஓட்ட தெரியாமல் கால் எட்டாத ஆளுகள்லாம் வருவாங்க, எங்கிட்ட கூட்டு போய் கீழே விழுந்துருவாங்க. அதனால எடுத்தோடனே பச்சை போட்டிருந்தா நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லோரும் போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்து திடீர்னு ரெட்டை போட்டோம்னா வண்டியை நிப்பாட்டுறதுக்கு டைம் இருக்காது, யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஒருத்தர் மேலே மோதிடுவோம். அப்படின்றதுக்காக சரியாக 5 வினாடிகளுக்கு முன்பதாக, எப்போ 5 வினாடி, ரெட்டு வர்றதுக்கு 5 வினாடிகளுக்கு முன்பதாக உங்களுக்கு மஞ்சள் லைட்டு போடப்படும். மஞ்சள் லைட்டு போட்ட உடனே நீங்கள் வேகத்தை குறைக்கிறதுன்றதா ரூல்ஸு. ஆனால் நம்ம ஆளுக ஃபுல்லாக எப்போ மஞ்சள் லைட்டை பார்க்குறோம்ட்டே ரெட்டு வரப்போதுடா மாப்பிள்ளை திருடா அப்படி போகிற கூட்டம் தான் நம்மலாம். இனிமேல் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய பாதுகாப்பையும் மையமாக வச்சு தான் நம்முடைய HPCL நிறுவனம் எப்பயுமே செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் வண்டியில் போகும்போது மஞ்சள் லைட்டை பார்த்தா வேகத்தை குறைக்கணும், நிறுத்துறதுக்கு ரெடி ஆகணும். கரெக்டாக நீங்கள் உங்கள் ஸ்பீடை குறைச்சி பிரேக் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது ரெட்டு வரும். அழகாக நீங்கள் பிரேக் அடித்து நிப்பாட்ட முடியும். சரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. என்னது ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லணுமா? ஆமாங்க, இன்னைக்கு இந்தியால நிறைய ஆக்சிடென்ட் பெருகி போச்சு. அதை தடுக்கும் விதமாக நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன யூடியூப் சேனல்? அதோட பேர் என்னது? ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு. ஆமாங்க, ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லுங்க, சப்ஸ்கிரைபுக்கு எஸ் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு.